நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமி இப்போல இல்லை. அந்த காலத்தில் எல்லா கண்டங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் நிலப்பரப்பாக பேஞ்சியா இருந்தது. அதனைச் சூழ்ந்த ஒரு உலகக் கடல் பந்தலாசா. அந்த காலம்தான் பெர்மியன் காலம். சுமார் 300 மில்லியன் ஆண்டுகள் முன்பு தொடங்கியது. அந்த நேரத்தில் பூமி ஒரு பனிக்காலத்தை முடித்திருந்தது. வெப்பநிலை குறைந்திருந்தாலும் தாவரங்கள் மற்றும் சிறு உயிரினங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்தன. சில மில்லியன் ஆண்டுகளில் பூமி மேலும் சூடாகவும் வறட்சியாகவும் மாறியது. இதுதான் உலகின் மிகப்பெரிய அழிவிற்கு வழிவகுத்தது. தி கிரேட் டையிங் பூமியில் நடந்த மிகப்பெரிய அழிவு நிகழ்ச்சி. அது நடந்ததற்கு முன் பூமியில் அற்புதமான உயிரினங்கள் வாழ்ந்தன. அந்த காலத்தில் நீங்கள் நேரப்பயணம் செய்தால் பெரிய நிலப்பரப்புகள் ஒன்றிணைந்து உருவான பேஞ்சியாவை காணலாம். காற்றில் இப்போது இருப்பதை விட ஆக்சிஜன் குறைவாக இருந்தாலும் சுவாசிக்கலாம். ஆனால் வெப்பநிலை சுமார் 4 டிகிரி செல்சியஸ், குளிர் நிறைந்த உலகம். சில மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு பனிக்காலம் முடிந்தது. எரிமலை சுடர்கள் பூமியின் நிலவடிவத்தையும் காலநிலையையும் மாற்றின. 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் முதல் விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் தோன்றின. அந்த காடுகளில் பெரிய பூச்சிகளும் இருந்தன. சிகாடாக்கள், வண்டு வகைகள், மேலும் பெருமளவிலான கரப்பான் பூச்சிகளும். ஆனால் உண்மையான அரசன் டிமெட்ரோடான். இது 5 மீட்டர் நீளமும் 225 கிலோ எடையும் கொண்ட ஒரு மாமிச உணவாளர். அதன் முதுகில் பெரிய செயில் வடிவமான எலும்பு இருந்தது. அது வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவியது. பெர்மியன் காலத்தின் நடுப்பகுதியில் மற்ற சில மாமிசம் போன்ற பல்லிகள், தெராப்சிட்கள் தோன்றின. சில சைவம், சில மாமிசம். எல்லாவற்றிலும் வலிமையான பற்களும் வலுவான கால்களும். காலம் செல்லச் செல்ல பூமி இன்னும் சூடானது. கடலில் பழமையான சுறாக்களும் எலும்பு மீன்களும் வாழ்ந்தன. கடல் சூழல் மாறினாலும் வாழ்க்கை தொடர்ந்தது. பெர்மியன் காலத்தின் இறுதியில் இன்னொரு இனமான லிஸ்ட்ரோசோரஸ் தோன்றியது, ஒரு லிசார்டு மற்றும் பன்றியின் கலவையைப் போல. அதன் பின் வந்தது சினோடான்ட், சிறிய மாமிசம் உண்ணும் மீசை உள்ள உயிரி. இதுவே பின்னர் மாமிசங்கள் உருவாகும் வழி. ஆனால் எரிமலை வெடிப்புகள் பெருகியதால் காற்றிலிருந்து ஆக்சிஜன் குறைந்தது. வெறும் 10% மட்டுமே. வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது. இதனால் பெரும்பாலான தாவரங்களும் விலங்குகளும் உயிரிழந்தன. சுமார் 252 மில்லியன் ஆண்டுகள் முன் பூமியின் 90% உயிர்களும் அழிந்தன. இதுவே பெரும் அழிவு. எரிமலைகளில் இருந்து வெளிவந்த சாம்பல் சூரிய ஒளியை மறைத்தது. தாவரங்கள் இறந்தன. அதன் பின் விலங்குகளும். கடல்களும் ஆக்சிஜன் இழந்தன. 95% கடல் உயிரினங்களும் 70% நிலவிலங்குகளும் அழிந்தன. அதுவே பூமியின் மிகப்பெரிய மறுபிறவிக்கு வழி. புதிய உயிர்கள், புதிய வாழ்க்கை, புதிய உலகம்.